என்னப்பா சும்மா தமிழ் தமிழ் சொன்னீங்க, அப்படி அது என்னதான் இருக்கு என்று யாராச்சும் கேட்டா அதுக்கு தான் பதில். என் பேர் சையத், நான் மேத்ஸ் பள்ளியில் படிக்கிறேன். பாருங்கள், நான் தமிழ் எவ்வளவு கற்றுக்கொண்டேன். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருசெப்பா, திருப்பல்லாண்டு, கந்தன், அனுபூதி, இந்து புராணம், பெரிய புராணம், நாச்சியார் திருமுடி, ஆழ்வார் பாசங்கள் போன்ற மிகச்சிறந்த 50 காப்பியங்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதித்து பத்து, படிப்பால், கலித்தொகை என்னும் 8 தொகை சங்க நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸ்ரீகிருஷ்ணமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற மிகச்சிறந்த 50 காப்பியங்கள், நற்றிணை, குறுந்தொகை, திருக்குறள், நாலடியார், மணிக்கடிகை, எண்ணா நாற்பது, இன்னடி 40, கால் 40, கலடி 40, 5 50, 5 70, திணைமுறை 50, திணைமாலை, திருக்கடிகம், ஆசார கோவில், பழமொழி, சிறு பஞ்சமூலம், முதுமொழி, காஞ்சி, ஏழாதி, இன்னிசை என்னும் 14 கலக்க மீதி நூல்கள், திருமுருகாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநாள் குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகளா என்னும் 10 பாட்டு சங்க நூல்கள், அகத்தியம், தொல்காப்பியம், பொருள், வெண்பா, மாலை, நன்னூல், 12 பாட்டியல், இதே நாள் ஒரே நூல், கம்பராமாயணம், அடிநூல்கள், முத்தோலாயிரம், முக்கூலப்பள்ளி, நந்தி, கலிங்கத்துப்பரணி, மூருலா போன்ற எண்ணற்ற சிற்றிலக்கியங்கள் ஒரு மொழியின் மிகச்சிறந்த பண்பு கீழ்க்கண்ட இந்த பண்பிலே கொண்டிருப்பதுதான் தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுநிலைமை, தாய்மை தன்மை, கடன்பற்பாட்டு தன்மை, தனித்தெங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு இந்த பண்புகளை கொண்ட உலகின் மிக மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ். இப்போது புரிந்து கொண்டீர்களா தமிழ் பெண்மையே? நன்றி, வணக்கம்.